இல்லை சார், ஃப்ரெஷரு. இதுக்கு முன்னாடி மொபைல் லைனில் எதுவுமே பண்ணது கிடையாது. பேசிக் கூட தெரியாது சார். இது வந்து பேசிக் டு eMMC கோர்ஸு சார் கண்டக்ட் பண்ணது இது வரைக்கும்.
பேசிக்னா அப்படின்னா ஒரு செல்ஃபோனு நமக்கு ரிப்பேர் வருது அப்படின்னா பேசிக்காக என்னென்ன ஸ்டெப்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு பேட்டரி கனெக்டரு அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து ஐசிசி எல்லாமே முடிச்சுட்டு கடைசியாக அது வந்து முடிகிற இடம் வந்து சார் எப்போவுமே ஸ்டார்டிங்லேருந்து ஃபால்ட்டோடு நிற்காம அந்த எண்டு வரைக்கும் கடைசி எண்டு CPU வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டுவாங்க. ஏன்னா ஃபால்ட்டுன்றது பாதி நின்றுடும் இருந்தாலும் எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக கடைசி எண்டு வரைக்கும் கொண்டு போய் நிப்பாட்டியிருப்பாங்க. அது வந்து எல்லாருக்கும் நல்ல புரிதலாக இருந்துச்சு. வேறு யாரும் இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க. இந்த ஃபால்ட்டு நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறம் உள்ள ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப டீப்பாக இது வரைக்கும் நான் எனக்கு புதுசு தான் இருந்தாலும் அந்த ஸ்டெப்ஸு அவங்க கொடுத்த ட்ரிக்கு நான் புதுசு. ஆனால் அவங்க கொடுத்த ட்ரிக்கு வந்து எங்கேயுமே கிடைக்காது. நானும் நிறையா இடத்துல யூடியூப் பார்த்துருக்கேன். யூடியூப்பில் வந்து எப்படின்னா அவங்க சொல்லுவாங்க ஒரு விஷயம், ஆனால் அதுவே இருக்காது. டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே அவங்க சொல்கிறதுக்கும் இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படியே உல்ட்டாவாக இருக்கும். எதுவுமே இருக்காது. ஆனால் சார் சொல்லி கொடுத்தபடி அவங்க இந்த ட்ரிக்ஸு என்னென்ன டெம்பரேச்சர் வைக்கணும், எப்படி எடுக்கணும், எந்தெந்த இடத்த கரெக்டாக மெஷர் பண்ணணும் அப்படின்றலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எடுத்துகிட்டு ஏசி எடுத்து ரீபால் பண்ணிவிட்டு க்ளீனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை எப்படி பண்ணணும், அதை எப்படி வச்சு பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ரீபால் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப வச்சுட்டு செட்டை ஆன் பண்ணி கொடுக்குறதுக்கு இப்படி பண்ணுறதுக்கு ஒரு லைவ் செட்டிங் கொடுத்து இதெல்லாம் பண்ண சொல்லி திரும்ப லைவ் செட்டை ஆன் பண்ண வச்சாங்க. எல்லாரையும் மோஸ்ட்லி எங்கள் ஊரில் இருக்க எல்லாருமே ஆன் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் நம்ம வந்து eMMC எப்படி எடுத்துகிட்டு ரீபால் பண்ணிவிட்டு வைக்கிறது அப்படின்னு பார்த்தோம். eMMCயை மட்டுமே அதை வைக்க முடியாது. அதில் ப்ரோக்ராமிங் இருக்குது, சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர். ஹார்ட்வேர் இதெல்லாம் நேரத்துக்கு பேசியாச்சு, eMMC ரீபாலிங் அதெல்லாம். அது போக சாஃப்ட்வேர் eMMC எப்படி சாஃப்ட்வேர் பண்ணிவிட்டு திரும்ப ரீப்ரோக்ராம் பண்ணிவிட்டு எப்படி வைக்கிறது அப்படின்றத சார் எங்களுக்கு நிறையாவே சொல்லி கொடுத்துருக்காங்க. நிறைய டூல்ஸ் இருக்குது. என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணி என்னென்ன பண்ணலாம் அப்படின்றத இதை சொல்லி கொடுத்துருக்காங்க. ரொம்ப டீப்பாக அந்த ஏதாவது ஒரு எரர் வந்தாலும் அந்த எரர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு ரொம்ப டீப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா UFI டூல் இல்லை UFI டூலை யூஸ் பண்ணி எப்படி ரீப்ரோக்ராமிங் பண்ணுறது அப்படின்னு. இப்போ சப்போஸ் ரீப்ரோக்ராமிங் ஐசி எடுக்கலாம், eMMC எடுத்துகிட்டு டிடெக்ட் பண்ணுறோம். அப்போ எல்லோரும் டவுட் வரும், eMMC எடுக்கிறாங்க திரும்ப வைக்கிறாங்க, ரீப்ரோக்ராமிங்கில் என்னென்ன பிரச்சனை வரும், அது எப்படி ஃபேஸ் பண்ணலாம், அதை வைக்கிறதுக்கு முன்னாடி நிறையா ஸ்டெப் இருக்கு. எல்லோரும் பண்ணுவாங்க, eMMC எடுப்பாங்க, எடுத்துகிட்டு இதை இப்படிலாம் பண்ணணும் அப்படின்னு ஒரு மேலோட்டமாக சொல்லிடுவாங்க. நம்ம என்ன போவோம், தியரிட்டிக்கலாக பார்க்குறத விட ப்ராக்டிக்கலாக பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். தியரி வேறு, ப்ராக்டிக்கல் வேறு. சார் வந்து ஃபஸ்ட்டு தியரியெல்லாம் எடுத்துகிட்டு அதை எப்படி ப்ராக்டிக்கலாக செய்யணும், ப்ரோக்ராம் எந்தெந்த ஸ்டெக் ஆகும், எப்படிலாம் ஃபால்ட் வரும் அப்படின்னு, என்னென்ன எரரு, அந்த எரரை எப்படி ஃபைன் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்லாம் தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. லைவாக செஞ்சு காமிச்சதுக்கப்புறம் அதான் எங்களையும் செய்ய வச்சாங்க. லைவாக செஞ்சு காமிச்சிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செஞ்சு காமிச்சிட்டு நாங்களும் அதை எங்களையும் செய்ய வச்சாங்க, நாங்களும் செஞ்சோம். இப்போ ஒரு செட்டு கஸ்டமர் கொடுக்குறாங்க, அது எப்படி வித்தின் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே ஒரு 30 to 40 செகண்ட்ஸுக்குள்ளே எப்படி அதை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு எங்களுக்கு ஒரு புதுவிதமான மெத்தடு. எல்லோரும் சொல்லுவாங்க பூட் சீக்வன்ஸ்னு, ஆனால் யாருமே அதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சொன்னாலும் அவ்வளோ நாலேஜாக சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. சார் வந்து அதை ரொம்ப டெப்த்தாக சொல்லிக் கொடுத்து ஒவ்வொரு சீக்வன்ஸு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் என்னென்ன ஃபால்ட் வரும், எப்படியே அது இருக்கும் அப்படின்லாம் எல்லாமே டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பூட் சீக்வன்ஸை பொறுத்தளவு ஒவ்வொரு ஸ்டெப்லையும் ஸ்டெக் ஆகிற அந்த வோல்டேஜோ ஆம்பியரோ அந்த அதில் என்ன எப்படி கண்டுபிடிக்கலாம், இது இந்த இடத்துல நின்றுச்சு, இந்த ஆம்பியரில் நின்றுச்சு அப்படின்னா எப்படி, என்ன ஃபால்ட்டு, எங்கேயும் இப்போ நம்ம செக் பண்ணணும், எதை பண்ணணும் அப்படின்னு டெப்த்தாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பூட் சீக்வன்ஸை பொறுத்து வெரி கிளியர், எல்லாருமே ரொம்ப கிளியராக இருக்காங்க. அது இருந்தால் தான் அது வந்து ஒரு உயிர் நாடி மாதிரி பூட் சீக்வன்ஸ்ன்றது. ஏன்னா சாருடைய ரொம்ப நீண்ட வேலை உழைப்பு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நாங்கள் ரொம்ப பெருமையாக இருக்கும். ஸ்கீமாட்டிக்ஸ் பொறுத்தளவு ஒரு 4 டைப் ஸ்கீமாட்டிக்ஸ் இருக்குது. சார் வீடியோவில் சொல்லியிருப்பாங்க எல்லா டைப் ஆஃப் ஸ்கீமாட்டிக்ஸையும் நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி. அது எல்லாரையும் வீடியோவிலே முடிச்சுடுவாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆனால் சார் வந்து அதை ரொம்ப கிளியராக எல்லா ஸ்கீமாட்டிக்ஸையும் தெளிவாக லைவாக காமிச்சு சிஸ்டத்தையும் வச்சு அது கூட மொபைலையும் வச்சு ரெண்டுக்கும் மேட்ச் பண்ணி ஸ்கீமாட்டிக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு லைன் எங்கேருந்து எங்கே போகும், அது எப்படி ஸ்கீமாட்டிக்ஸ் வச்சு மேட்ச் பண்ணுறது, எப்படி அது வழியாக ஃபால்ட்டை ஃபைன் பண்ணுறது, அதில் இருக்க எல்லா நுணுக்கங்களையும் ஒரு ஸ்கீமாட்டிக்ஸில் 2 ஸ்கீமாட்டிக்ஸில் 4 ஸ்கீமாட்டிக்ஸ் எல்லாத்துலேயும் தெளிவாக
நாங்கள் எப்படி ஃபால்ட் ஃபைன் பண்ணிடுவோம் ஆனால் இருக்கிற இடத்த பொசிஷனை கண்டுபிடிக்கிறது ஸ்கீமாட்டிக்ஸ் வேணும் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அதை எப்படி கரெக்டாக ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னு ஒரு ஸ்கீமாட்டிக்ஸ் வச்சு எங்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க சார். கொஞ்சமா இப்ப சிரிக்க முடியல, அதான் டிஸ்பிளே வந்துச்சு இல்ல. இப்போதான் சந்தோஷம் வருது. உட்காருங்க. என்ன ஒரு பிரம்மாண்டமான சிரிப்பு. அங்க பாக்க சொல்றாரு. என்ன சொல்றாரு? Ready, sir. Super.